Praise the Lord. Hallelujah. இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை இந்த கால வேளையில கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்காக பேசப்படுகிறது மாத்திரமல்ல, அது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும்படி தேவன் கிரியை செய்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய தேவைகள் இந்த நாளிலே முழுவதும் சந்திக்கப்படும். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகும். உங்களுக்கு வேண்டிய சகல காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, அவருடைய கரம் உங்களோடு இருந்து நடத்தும். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள். கர்த்தர் எல்லா நிலையிலும் உங்களுக்கு துணையாயிருப்பார். இப்பொழுதும் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதம் 3 வாசித்து பாருங்கள். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். ஹல்லேலூயா. படுக்கை என்று சொல்லும் பொழுதே அது சுகவீனத்தை, பலவீனத்தை, முடியாத நிலையை கொண்டு வருகிறது. வியாதி பலவிதங்களிலே வருகிறது. பாவத்தினாலே, சாபத்தினாலே, தேவ கோபத்தினாலே நாம் தேவனை விட்டு தூரமாய் போய் விரோதமான காரியங்களிலே ஈடுபடும் பொழுது வியாதி கொடூரமானது. பலவிதங்களிலே இன்றைக்கு பார்க்கிறோம். என்ன வியாதி என்றே கண்டுபிடிக்க முடியாதபடி வியாதி படுக்கை இன்றைக்கு காணப்படுகிறது. எத்தனையோ பணங்கள் செலவு செய்து இன்றைக்கு குணமாக்க முடியாத நிறைய வியாதிகள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பேசுகிறார். முதலாவது உங்கள் ஆத்துமாவிலே வியாதி சுகமாக வேண்டும். ஆத்துமாவிலே வியாதி என்றால் அது பாவத்தின் நிமித்தம் வருகிறது, கவலையினால் வருகிறது, துக்கத்தினால் வருகிறது, சோர்வினால் வருகிறது. ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தாங்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அந்த ஆத்துமா பலவீனப்படும் பொழுது நாம் என்னதான் ஒரு 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 உற்சாகமாய் பலனாய் இருந்தாலும் ஆத்துமா நம்மை ஒடுக்கி சோர்வடைய பண்ணி நம்மை வியாதி படுக்கையை போல மாற்றி விடுகிறது. இன்றைக்கு என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொல்லி அதே சங்கீதம் 41 வாசிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய ஆத்துமா முதலாவது குணமாவதற்கு என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்திலே பாவ அறிக்கையிட்டு நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, சில வியாதிகளுக்கு காரணம் பாவமாய் மாறுகிறது. வேதத்திலே மார்க்கு 2 வாசிக்கும் பொழுது திமிர்வாதக்காரனாய் இருந்த ஒரு வியாதிக்காரனை 4 பேர் சுமந்து வந்து இயேசு இருந்த வீட்டிலே அவருக்கு முன்பாக படுக்கையோடு கொண்டு நிறுத்துகிறார்கள். இயேசு அவனை பார்த்து, உன் பெயர் என்ன, உனக்கு என்ன வியாதி, உனக்கு என்ன பிரச்சனை என்றெல்லாம் கேட்கவில்லை. அவனை பார்த்த உடனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்ப அந்த வியாதிக்கு காரணம் பாவம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் வியாதி படுக்கையை மாற்றி அந்த படுக்கையை ஒரு அடையாளமாய் எடுத்துக்கொண்டு போகிறான். வியாதி படுக்கையிலே தாங்குவதற்கு இன்றைக்கு அநேகர் இல்லை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட பலவிதமான பாவத்தின் சூழ்நிலைகளோ சில பலவீன வியாதி படுக்கைகளோ இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். இயேசு உங்களை தாங்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் வியாதியை தம்மேல் சுமந்தார் என்று மத்தேயு 8:17 வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய நோய்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார். இப்பொழுது நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்து வியாதி படுக்கை முழுவதும் மாற்றி போடுகிற தேவன், அதிலே நம்மை தாங்கி நடத்துகிற தேவனை நோக்கி பாருங்கள். ஒருவேளை உங்களை வீட்டிலே யாராவது வியாதி, ஒருவேளை நீங்களே பலவீனம், இப்படி பலவிதத்திலே உங்களுக்குள் பாதிப்பு இருந்தால், ஒருவேளை ஆத்துமாவிலே சோர்ந்து போய் வியாதி படுக்கை போல நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்ப முடியாமல், வேலை காரியங்களை செய்ய முடியாமல், குடும்ப உறவிலே இருந்து விலகி அநேகத்திலே நீங்கள் சோர்ந்திருக்கலாம். ஆத்துமாவில் வெறுமை காணப்படலாம், அல்லது கசப்பு, வெறுப்பு,
மாம்ச வைராக்கியம், இப்படி பல விதத்தில் நீங்கள் சோர்ந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வியாதி படுக்கை என்று சொல்லுகிற நிலைமையை மாற்றுவார். இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எதுவாக இருந்தாலும் ஒப்பு கொடுங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். முதலாவது ஆத்துமாவை குணமாக்கும் ஆண்டவரே, அதன் பிறகு இவர்களுக்கு இருக்கிற எல்லா சரீர வியாதிகளை சுகமாக்கும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தும். இந்த நிமிஷத்தில் யார் யாருக்கு ஆத்துமாவிலே பலவீனமாக இருக்கிறார்கள், சோர்வடைந்திருக்கிறார்கள், கசப்பாய் வெறுப்பாய் ஆண்டவரே ஏதோ ஒன்றை இழந்து போனது போல துக்கத்திலே ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் குணமாக்கும் அப்பா, பலப்படுத்தும் அப்பா. அதோடு கூட ஆண்டவரே அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளும் வியாதி எது இருந்தாலும் நம்முடைய தழும்புள்ள கரத்தை வைத்து சுகமாக்கும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி படுக்கை முழுதும் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறப்பா. நீ சாட்சியாய் நிறுத்தும் அப்பா. ஒருவேளை தீராத வியாதி, எத்தனையோ மருந்து மாத்திரை, எத்தனையோ கர்த்தாவே ஆண்டவரே எவ்வளவோ பிரயாசப்பட்டு இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக முடியாமல் இருக்கிற அத்தனை ஆண்டவரே சரீரங்களிலும் கர்த்தருடைய வல்லமை பாய்வதாக விடுதலை ஆகும்படி ஜெபிக்கிறேன், சுகமாகும்படி ஜெபிக்கிறேன். வியாதி குறித்த கவலை, பயம், குழப்பம், திகில் எல்லாம் எடுக்கப்படட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காய் நன்றி. கல்வாரி சிலுவையில் எல்லா நோய்களை சுமந்து தீர்த்த வல்லமை இப்பொழுது இவர்கள் ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கை மாற்றி போடட்டும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை தொட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. சுகம் தருவார். ஆமேன்.